நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த புனித வெள்ளி தியானத்தில் முதலாம் வார்த்தை பேச அனுமதித்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை படைக்கிறேன். மற்றும் இந்த வாய்ப்பை அளித்து திருமதி அலெக்ஸ் அவர்களுக்கும் திரு அலெக்ஸ் அவர்களுக்கும் மற்றும் சபை மூப்பர்கள், சபை உறுப்பினர்கள் மற்றும் சபை மக்களாக அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை படைக்கிறேன். இந்த புனித வெள்ளி தியான ஆராதனையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிய முதலாம் வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஒரு வாசியிடம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி தியான ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் அநேகரை உங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் சிலுவையில் மொழிந்த இந்த முதலாம் வார்த்தை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் சிறைகளையும் இருதயங்களும் திறந்திருக்கும் சுவாமி. இந்த வார்த்தையில் உள்ள ரகசியங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சுவாமி. அப்பா, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அருவரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பேச்சு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தருடைய அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டு அவர் பேசிய முதல் வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷனாகிய யூதாஸ் காரியோத் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். அப்படி காட்டி கொடுத்த பிறகு முதலாவது ஆண்டவரை அண்ணா இன்னொரு இடத்தில் கொண்டு போகிறார்கள். அங்கே விசாரிக்கிறார்கள். பிறகு என்ன செய்கிறார்கள்? அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை ஒரு அறையும் செய்கிறார்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அதைத்தான் சொல்கிறது. இப்படி அவர் சொன்ன பொழுது சமூகத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தார். நம்மளை யாராவது பப்ளிக் பிளேஸ்ல அரைஞ்சா நம்ம சும்மா இருப்போமா? அதை விட என்ன பண்ணுவோம்? வேகமாக திருப்பி ஆயிரம் நம்மளுக்கு போவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க மௌனமாக இருந்தார். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. பிறகு என்ன செய்கிறார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த யூத ஜனங்கள் அவரை கட்டி காய்ப்பா என்பவர்கள் கொண்டு போகிறார்கள். அங்கேயும் பல விசாரணைகள். பிறகு அங்கிருந்து மீண்டுமாக ஆண்டவரை எங்கே கொண்டு போறார்கள் என்றால் பிரதான ஆசாரியனாகிய பிளாத்து இடத்தில் கொண்டு செல்கிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா பிளாத்து நிறைய விசாரிச்சு வெளியே வந்து சொல்றாரு, இவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? சிலுவையில் அறியும் என்று கத்திக் கொண்டே இருக்கிறார். உடனே பிளாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாஸ் என்பவனை விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா போற்றியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சிவப்பு அங்கியை உடுத்தி அவருக்கு தலையில் முள்முடி சூட்டி யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று அவரை பரிகாசம் பண்ணார். கர்த்தருடைய அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த கொடுமைகள் அநேகம். கிட்டத்தட்ட 20 மணி நேரம் அவர் துன்புறுத்தப்பட்டார் என்று வரலாறு சொல்லுங்க. அவர் முகத்தை மூடி திரும்ப குத்திக் கொண்டே இருந்தார்களாம். முள்முடி சூட்டி அதை கோலால் அடித்துக் கொண்டே இருந்தார்களாம். 39 சவுக்கடிகள் கொடுக்கப்பட்டது. இத்தனை கொடுமைகளுக்கும் பிறகுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு சிலுவையில் அறைவதற்காக கொண்டு செல்கிறார். அப்ப எத்தனை பாடுகள் பட்டிருப்பார். நம்ம ஒரு முறை கண்களை மூடி அந்த காட்சியை நாம் பார்ப்போம் என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்ட், பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்ற ஒரு சத்தம், இவரை சிலுவையில் அறையுங்கள் என்ற ஒரு சத்தம், மத்திய வெயில் நேரம், சிலர் கூட்டி செல்கிறார்கள். அங்கே சிலுவையில் ரத்தம் வடிய தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த காட்சி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? ஏன் இந்த பாடுகள் ஆண்டவருக்கு என்று நமக்கு தோணும்? ஏன் இதை ஆண்டவர் செய்ய வேண்டும்? எங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. புற மதத்தினர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எதுக்குங்க இந்த பிரச்சனை ஆண்டவருக்கு கேட்டிருக்காங்க. ஏன் இதை ஆண்டவர் செய்ய வேண்டும்? எதற்காக அவர் சிலுவையில் போய் தொங்க வேண்டும்? ஏனென்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அதற்கு அந்த ஏன் என்ற கேள்விக்கு வேதத்திலேயே பதில் உள்ளது. ஒரு வாசிகள் ஏசாயா 53ஆம் அதிகாரம் வாசிப்பீங்க. 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய வீடுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதுல நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மீண்டும் அந்த கேள்வி வரும், ஏன் அவர் நமக்காக அடிபட வேண்டும்? ஏன் நமக்காக இப்படி செய்ய வேண்டும்? இங்க பதில் இருக்குது. ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் இப்படி செய்கிறார். ஆனால் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அதற்கும் வேதத்தில் பதில் இருக்கிறது. ஏனென்றால் ரத்தம் சிந்தல் இல்லாமல் நமக்கு மன்னிப்பு கிடையாது. எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாக. நாம் செய்யும் ஒவ்வொரு பாவத்துக்கும் நாம் ரத்தம் சிந்தியாக வேண்டும். இதான் ரூல்ஸ், இதான் கர்த்தருடைய கட்டளை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவம் செய்யும் பொழுது என்ன, அந்த ஆசிரியர்கள் கொண்டு செல்லும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நீ செய்த இந்த பாவத்துக்கு ஒரு 10 புறாக்களை அல்லது 10 கோழிகளை அல்லது 10 ஆடுகளை நீ பலியிட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. அப்பொழுதுதான் அவருடைய பாவம் அங்கே மன்னிக்கப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்ப என்ன நடக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிறைய பேர் மரித்து போய்விடுகிறார்கள். அப்ப கர்த்தர் யோசிக்கிறார், இந்த மக்கள் திருந்தவே மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி தம்முடைய ஒரே பிறன குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். அவர் ஒருவர் மாத்திரம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கிறார். அதுதான் இதனுடைய கான்செப்ட். இதை யாராவது கிறிஸ்தவர்களுக்கு அனைவருக்கும் தெரிவதில்லை. யாராவது கேட்கும் போது இதை நாம் சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு புரியாது. ஏங்க இது எத்தனையோ பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, எதுக்காக இது நடக்குது, ஏன் ஆண்டவராக இந்த குட் ஃப்ரைடே ஏன் நீங்க செலிப்ரேட் பண்றீங்க கேட்டிருக்கிறாரு. நாம் இதை சொல்ல வேண்டும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. நாம் செய்யும் ஒவ்வொரு பாவத்துக்கும், நாம் சொல்லும் ஒவ்வொரு பொய்க்கும், நாம் திருடும் ஒவ்வொரு விஷயத்துக்கும், எல்லாவற்றிற்கும் நாம் ரத்தம் சிந்திதான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ரத்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டு நமக்காக அவர் நம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்முடைய பாவத்தை அவர் தாங்கிக் கொள்கிறார். அதற்காகத்தான் அந்த சிலுவை மரணம் இந்த குட் ஃப்ரைடே நாம் சொல்கிறோம். 1 பேதுரு 2:24 அதைத்தான் சொல்லுகிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே, அழகா சொல்லப்பட்டிருப்பாங்க, நாம் பாவங்களுக்கு செத்து, நம்ம செய்யற பாவங்களுக்கு நாம் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறது. கர்த்தருக்கு அன்பானவர்களே, அப்படியாக நம்முடைய பாவங்களை தீர்க்க அப்படி ஒரு கொடுமையான சிலுவை மரணத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். உண்மையில் நாம் தான் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். நாம் அதை கற்பனை செய்து பார்ப்போம் என்று நாம் தப்பே செய்ய மாட்டோம். ஆனால் நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த சிலுவை மரத்தில் நாம் மரணத்துக்கு உட்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு அன்பானவர்களே, அப்படியாகத்தான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அந்த சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டு சொல்லும் முதலாம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முதலாம் வார்த்தையின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா ஒருத்தர் மேல நம்ம அன்பு செலுத்துறது கூட ரொம்ப ஈஸியான, மன்னிக்கிறது மிக மிக கடினமான ஒரு விஷயம். நம்ம ஒருவரை மன்னிக்கிறது ஏற்கனவே சொல்லி நினைக்கிறோம். ஒருவரை நான் மன்னித்து விட்டால் கூட என்ன பண்ணுவோம்னா மறக்க மாட்டோம், மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது நேரம் வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்போம். மன்னிப்பது மிகவும் 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 கடினமான ஒரு காரியம் என்பதால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மன்னிப்பது என்பது ஒரு ஒரு அரிய செயல். அது எல்லாராலும் செய்ய முடியாது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முதலாம் வார்த்தை. அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டு முதலாவது சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஒரு அழகான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், மன்னிப்பை கொடுத்து. சிறு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டாங்க, உடனே போய் சேர்த்துக்குவாங்க. அப்படியாகத்தான் நாமும் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அப்படியாக இந்த மன்னிப்பை குறித்து ஒரு 2 காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வது. எப்படி நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம்? அநேக பாவங்கள் செய்வோம் இல்லைங்களா? மன்னிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரு வாசிங்கள் 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பக்கம் 325. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதிமன்றவராக இருக்கிறார். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். அப்ப
செய்யற பாவத்தை நான் கர்த்தர்கிட்ட போய் சொல்லிட்டேன்னா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்படும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். உலகத்தில் பிறந்த நாம் எல்லோருமே பாவிகள் தான். ரோமர் 3:23 மிக அழகாய் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் பொழுது நம்முடைய பாவம் நிவர்த்தியாகிறது. அவருடைய கிருபையினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்ப ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டார் என்பதை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும்? நாம் அதை விசுவாசிக்கிறோமா முழுவதுமாக? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மன்னித்து விட்டார் என்று நான் முழுவதுமாக நம்புவேன் என்றால், முழுவதுமாக விசுவாசிப்பேன் என்றால், அப்பொழுதுதான் அந்த மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் ஒரு வாசிங்க, யோவான் 11:40. யோவான் 11:40 பக்கம் 140. இது யார் சொல்லுகிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்கிறார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? லாசரு மரித்து போய் விடுகிறார். 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரார். வரும்போது இவர் போய் டைரக்டா போய் கலரை அந்த கலரை ஓபன் பண்ணி லாசருவே எந்திரிச்சுவான்னு சொல்றாரு. அப்ப மார்த்தாளுக்கு ஒரே சந்தேகம், ஐயோ இவர் மரித்து 4 நாள் ஆச்சு, இப்போ பாடி வெளியே வந்து என்ன ஆகும், நாருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ற, ஓடி போய் சொல்றா அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிடுச்சே என்றார். அப்பதான் ஆண்டவர் அழகா சொல்றார் மக்களை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் அவரை முழுவதுமாக விசுவாசிப்போம் என்றால் நாம் தேவனுடைய மகிமை காண முடியும், அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், யாருமே அசைக்க முடியாத ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்றால் ஒரு விடுதலை வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த முதல் வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் மன்னிப்பை ஆண்டவரை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்படைகிறோம், நாம் காப்பாற்றப்படுகிறோம். ரட்சிப்பு என்பதற்கு இன்னொரு வார்த்தை காப்பாற்றப்படுவது. சேவ். சகையும் தான் நடந்தது. சகையும் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. சுற்றி இருக்கிற மக்கள் சொல்றாங்க, ஐயோ இவர் என்ன பாவி, இவர் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப இவர் என்ன பண்றாரு, சகையும் அந்த நொடியே மனம் மாறுகிறான், மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் யார்கிட்டயாவது வரி வசூலிக்கிறாங்க, நான் யார்கிட்டயாவது அதே அதிகமான பணம் வாங்கியிருந்தேன்னா நான் நாலந்தனையாக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடனே மனம் மாறுகிறான், அங்கே மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். அப்ப இயேசு பார்த்து அவர் பார்த்து சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வீட்டுக்கும் ரட்சிப்பு வேண்டும் என்றால், நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நாம் அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால், ஒரு பாவியை கூட எழுந்து போய் விடக்கூடாது என்பதற்காக. அந்த சிலுவை மரத்திலிருந்து அவர் நமக்கு முதலாவது கற்றுக் கொடுத்த பாடம், நம்ம எப்படி மன்னிக்கிறார் என்று. நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து, இனி நான் அந்த பாவத்தை எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் என்று நாம் ஆண்டவரிடத்தில் பாவ அறிக்கை செய்வோம் என்றால், நாம் அந்த நொடிய மன்னிப்பை கற்றுக்கொள்கிறோம். அதை கற்றுக்கொள்ளத்தான் இன்று ஆண்டவனை அழைத்திருக்கிறார். இரண்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மன்னிப்பை கொடுப்பது. இப்ப மன்னிப்பை பெற்றுட்டோம், நமக்கு விரோதமாக யாராவது பாவம் செய்திருந்தால், தவறு செய்திருந்தால், தீங்கு இழைத்திருந்தால் அவர்களை நம்ம எப்படி மன்னிப்பது? நம்மளால மன்னிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது நம்ம திட்டினா கூட என்ன பண்ணுவோம், இவன் அன்னைக்கு நான் திட்டான்னு சொல்லி 1 வருஷம் வாசி வச்சுட்டு இருக்கோம் ஒரு வார்த்தையை வச்சு. மன்னிப்பை எப்படி நம்ம கொடுப்பது? ஒரு வாசிங்கள், மத்தேயு 18:21 மற்றும் 22 பக்கம் 28, 18 21 மற்றும் 22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்திருந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மட்டுமல்ல, 7 தரம் மட்டும் என்று, 7 தரம் மட்டும் என்று சொல்கிறேன். அழகா சொல்றாங்க. பேதுரு வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே நான் எத்தனை தரம் மன்னிக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அதாவது எனக்கு விரோதமா
கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லிருப்பாங்க, எப்பவுமே அதாவது 7 தரம் அல்ல, 7 70 தரம். அதை நீங்க இன்ட்டு பண்ணி பாருங்க. 7 × 7 × 7 × 70 தடவை போட்டீங்கன்னா நம்முடைய ஆயுசு நாட்கள் தாண்டி போயிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கட்டளை. அது ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்றாரு, கண்டினியூஷன் ஊமையும் வரும். என்னவென்றால் ஒரு எஜமான் கிட்ட ஒரு மனிதன் 10,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. அப்ப இவர் எஜமான் கூப்பிட்டு சொல்றாரு, நீ உடனே கடனை கட்டணும்னு இவர் என்ன பண்றாரு, காலில் விழுந்து ஐயா மன்னிச்சிருங்க, நான் எப்படியாவது கட்டிடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாரு, மனம் இறங்கி அந்த எஜமான், பரவாயில்ல நீ கடன் கட்ட வேண்டாம், உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன், கடனை மறந்துட்டேன், அனுப்பிச்சுட்டாரு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அப்படி அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வரும் அந்த மனிதன் அவர்கிட்ட ஒரு ஊழியக்காரன் வந்து 100 வெள்ளி பணம் கடன் வாங்கியிருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும், மன்னிச்சுக்கணுமா இல்லை? இவர் என்ன பண்றாரு பாருங்க, இவர்கிட்ட கேட்கறாரு, உடனே அந்த பணத்தை கட்டுன்னு சொல்லும்போது இவர் அதே மாதிரி காலில் வந்து கேட்கிறாரு, சார் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க, நான் கொஞ்சம் நாள் கொடுத்துறேன்னு சொல்லும்போது இவர் என்ன பண்றாரு, முடியவே முடியாது, இப்பவே நீ கொடுக்கணும்னு சொல்லி அவர் போய் காவலை போட்டுறாரு. இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு ஊழியக்காரன் எஜமான் இடத்துக்கு போய் சொல்லி விடுகிறான். உடனே எஜமான் அந்த 10,000 ரூபாய் கடன் வாங்கின மனிதனை அழைத்து, நான் உனக்கு மன்னிச்சது போல நீ அவனை மன்னிக்கலன்னு சொல்லி அவரை இந்த பணம் கொடுத்து தீர மட்டும் உன்னை காவல் வைக்கிறேன்னு சொல்லி காவலை போட்டுறாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ரோமேயருடைய கடைசி வசனம் அதான் சொல்கிறது, நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அப்ப நம்ம மன்னிப்பு நம்மளால கொடுக்க முடியலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 அதான் சொல்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். கர்த்தருக்கு அன்பானவர்களே, நாம் நமக்கு எதிராக நம்மை வஞ்சித்தவர்களை மன்னிப்போம் என்றால் நமக்கு மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படுகிறது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஒரு வாசிங்கள் மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், பக்கம் 66, மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது, நாம் கர்த்தர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், ஒருவேளை நமக்கு யார் கூடயாவது சண்டை போட்டுருக்கலாம், யார் கூடயாவது மனஸ்தாபம் இருக்கலாம், வீட்டுல கூட அம்மாட்ட சண்டை போட்டு வந்திருக்கலாம், நம்ம பிள்ளைகளை திட்டிட்டு வந்திருப்போம். அப்படி யார் மேலேயாவது ஒரு குறை இருக்கும் என்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள். இதேதான் கொலோசியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 4:32 இதைதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு அன்பானவர்களே, நாம் யார் மேலேயாவது நமக்கு மனஸ்தாபம் இருக்கும் என்றால் நாம் அவர்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய தப்புதல்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதைத்தான் இந்த 1ஆம் வாக்கில் நமக்கு அழகாய் சொல்லியிருக்கிறார். நான் 10 வருடமாக 20 வருடமாக பிறந்தவர்களும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு பதில் இன்னும் வரவில்லை என்றால் நாம் மன்னிப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் மற்றொரு குறையை மன்னிக்கும் பொழுது நம்முடைய குறைகளும் நம்முடைய பாவங்களும் அங்கே மன்னிக்கப்படும். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் கட்டாயமாய் மற்றவர்களை மன்னிக்க நாம் அழைக்கப்படும். கர்த்தருக்கு அன்பானவர்களே, நம்ம யாராவது ஏமாற்றும் பொழுது, காயப்படுத்தும் பொழுது, அவதூறாய் பேசும் பொழுது, நமக்கு எதிராய் பொய் சொல்லும் பொழுது, துரோகம் செய்யும் பொழுது, இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு எதிராய் செய்யும் பொழுது நாம் அவர்களை மன்னித்திருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம். இந்த குட் ஃப்ரைடே பிரசங்கம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த பாடத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வது அது நிச்சயம். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டு மிக அழகாய் சொல்றார், பிதாவை அவர்கள் மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். நாம் இந்த வார்த்தை சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு எதிராக யாராவது இப்படி சொன்னால் நம்ம இப்படி மனசுக்குள்ள சொல்லிக்கணும், ஆண்டவரே இவங்க மன்னிச்சிருங்க, இவங்க தெரியாம பேசுறாங்க என்று சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம மிக சந்தோஷமா நிம்மதியா இருப்போம். என்னவோ யாரோ பேசிட்டு போறாங்க, என்னவோ யாரோ செஞ்சுட்டு போறாங்க, நமக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம எப்படி வாழ்றோம். நம்மளை மன்னிக்க நம்ம அழைக்கப்படுறோம். ஒரு உண்மை சம்பவம், இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டு தெரியல. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவர், அதாவது ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர், ஜனவரி 18ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு பிறந்து
அவருக்கு ஒரு மனைவி கிளாடிஸ் என்ற மனைவி, 2 மகன், 1 பிள்ளை. பிலிப்பு, தீமோத்தேயு என்ற 2 மகன்கள், எஸ்தர் என்ற ஒரு மகள். இப்படியாக 5 சேர்ந்து இந்தியாவுக்கு வருகிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக. ஒரிசா மாநிலத்துக்கு வருகிறார்கள். அப்ப அங்க பாத்தீங்கன்னா பஜ்ரங் தள் என்ற ஒரு குரூப், ஒரு புற மதத்தின் குரூப் வந்து அதுல ஹெட் வந்து யாரும் தாராசி. ஒரு நாள் என்ன பண்ணுகிறார்கள், இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர் வெளியே ஊழியத்துக்கு செல்லும் பொழுது 1999 ஜனவரி 23 இப்ப நடந்த விஷயம் தான். அவரையும் மற்ற 2 மகன்களையும் அந்த வண்டியிலேயே வைத்து, அவருடைய வாகனத்தில் வைத்து எரித்து விடுகிறார். எல்லாரும் தெரிந்த ஒரு விஷயம் தான். தாரா சிங் என்ற தலைமையில் நடந்த ஒரு விஷயம். அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் வாஜ்பாய். இதை உடனே கருத்தில் எடுத்துக்கொண்டு அவர் உடனே அந்த தாரா சிங்கு தூக்கு தண்டனை விதிக்கிறார். ஆனால் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறது. அப்போ இது முடிந்த பிறகு கிளாடிஸ் என்ற அவருடைய மனைவி கிட்ட வந்து கேட்கிறாங்க, இந்த விஷயத்தை பத்தி என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் பாருங்க. நான் என் கணவரையும் பிள்ளைகளையும் கொன்றவர்களை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்கிறேன். நானும் இவர்களை மன்னிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இவர்கள் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று நம்ப வேண்டும் என்று சொல்லுவார். இவர் அற்புதமான வார்த்தை பாருங்க. தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் எரித்து கொன்று விடுகிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு கிளாடிஸ் அந்த மனைவி சொல்ற பதில் பாருங்க, பிதாதான் கடவுள் தான் இவர்களை மன்னிக்க முடியும் என்று அவர் மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட உள்ளம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்றால் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வது அதி நிச்சயம். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மற்றும் துணிகளுக்கு அழகாய் சொல்றார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொழிந்த முதலாம் திருவார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி பாவியாகிய நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால், முழுவதும் மன்னித்து விட்டார் என்று நாம் விசுவாசிப்போம் என்றால் ஒரு விடுதலை வாழ்வை நாம் வாழ முடியும். ஒரு ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்வை நாம் வாழ முடியும். அப்படியாக மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களை நாம் மன்னிக்கும் பொழுது இன்னும் அந்த ஆசீர்வாதங்கள் பெரிய கொண்டே போகும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் திருவார்த்தை சொல்லுங்கள். அப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு துணை புரிவாராக. தலைகளை காத்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நீங்கள் நல்ல தகப்பனே, நீ மட்டுமாய் எங்கள் கூட பேசினீரே சுவாமி. ஆண்டவரே, அந்த உச்சி வெயில் நேரத்தில் ஆண்டவரை நீர் எங்களுக்காக மரித்து ரத்தம் வடிய அப்பா நீர் எங்களுக்காக சொல்லிக் கொடுத்தீரே சுவாமி. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லிக் கொடுத்தீரே சுவாமி. அப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நன்னாளில் ஆண்டவரை மன்னிப்பை கற்றுக்கொள்ள எங்கள் கிருபையை வழிநடத்தும். உங்களிடத்திலிருந்து எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மற்றவர்களை மன்னிக்க எங்கள் கற்றுக் கொடுங்க சுவாமி. எங்கள் இருதயங்களை லகுவாக மாற்றி போடுங்க சுவாமி. இருமாப்பா இல்லாதபடி, வைராகியமா இல்லாதபடி நாங்கள் எங்களுடைய இருதயங்களை லகுவாய் மாற்றி போடுங்க சுவாமி. மன்னிக்கக்கூடிய குணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பேராய் தனித்தனே ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. எல்லாவற்றையும் எங்கள் அருமை ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென்.